ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। இப்போ நாம் பார்த்துன்னு இருக்கிற இந்த ஸ்லோகங்களில் அர்ஜுனன் எப்படி நம்ம ஃபேமிலி அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷனுக்கும் தர்மமான வாழ்க்கை முறைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு வரான். ஸோ தர்மத்துக்கும் நம்மளுடைய ஃபேமிலிக்கும் ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஒன்று அஃபெக்ட் ஆச்சுன்னா இன்னொன்றும் அஃபெக்ட் ஆகும். அப்படி அஃபெக்ட் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் அந்த அஃபெக்ட் ஆன அந்த விஷயஸ் சைக்கிள் கண்டினியூவஸாக இருக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபேமிலியை டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் தர்மத்தை டிஸ்ட்ராய் பண்ணா மாதிரி, தர்மத்தை டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் த ஃபேமிலியை டிஸ்ட்ராய் பண்ணா மாதிரி ஆயிடுறது. இப்போ இதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் தர்மத்துடைய 3 ஆஸ்பெக்ட்ஸை நாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதாவது வேதம் தர்மத்தை பற்றி என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். வேதத்தோட ஸ்டாண்டு பாயிண்டில் இருக்கிற 3 ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூஸ். வேல்யூஸ் அப்படின்னு சொன்னால் குணங்கள் சொல்கிறோம் இல்லையா, நற்பண்புகள், ஒருத்தருக்கும் இருக்க வேண்டிய அந்த நல்ல குணங்கள், நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான பண்புகள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சத்தியம் பேசுறது, அஹிம்சா, யாரையும் ஹிம்சிக்காமல் இருக்கிறது, அப்புறம் அடுத்தவா மேலே கொஞ்சம் அக்கறையாக நடந்துக்கிறது, அப்புறம் அன்பு, ஜெனராசிட்டி, இதெல்லாம் பொதுவாக ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் இருக்க வேண்டிய நல்ல குணங்கள். இது தர்மத்துடைய ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ நான் தர்மமாக வாழறேனா இல்லையா அப்படின்னா அதில் நல்ல குணங்கள் இருக்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாவனா. இப்போ நம்மளுடைய பேரண்ட்ஸ் மேலே ஆர் நம்மளுடைய டீச்சர்ஸ் மேலே, அப்புறம் இந்த சொசைட்டியில் இருக்கிற மற்ற மக்கள் மேலே நான் என்ன விதமான மதிப்பும் மரியாதையும் வச்சுட்டுருக்கேன், அவள் மேலெல்லாம் நான் என்ன ஆட்டிடியூடை டெவலப் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதுவும் தர்மத்தோட ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ வேல்யூஸ், அதுக்கப்புறம் ஆட்டிடியூட். மூணாவது இந்த ஆஸ்பெக்டை இப்போ ஜென்ரலாக நாம் யாருமே ரொம்ப விகரஸாக ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னா ரிச்சுவல்ஸ்.
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யாக யஜ்ஞங்கள் பண்ணுறது. இதுதான் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் தர்மா. ஏன்னா பாக்கி ரெண்டும் வந்து, அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளாகட்டும் இல்லைனா பாவனாவாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாதது இல்லை. உங்ககிட்ட இல்லைன்னு அடுத்தவா சொன்னால் கூட இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அந்த வேல்யூவோ இல்லைன்னா அந்த ஆட்டிடியூடோ நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வாளுக்கு எப்படி நான் வந்து ப்ரூவ் பண்ணுவேன், ஒரு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நான் பண்ணுற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமாகவோ இல்லைனா நான் பண்ணுற வெர்பல் கம்யூனிகேஷன் மூலமாகவோ தான் என்கிட்ட இருக்கிற அந்த நல்ல பண்புகளையோ இல்லை குட் ஆட்டிடியூடையோ என்னால் வந்து அடுத்த வாளுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். இப்போ சொல்லுவோம் இல்லையா, ஒரு அம்மா வந்து தன் குழந்தைக்கு எதையாவது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து பெரியவா கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு வெறும்னு அந்த அம்மா சொல்கிறத விட, அந்த அம்மா வந்து சப்போஸ் அந்த யாராவது பெரியவா ஆற்றுக்கு வந்தால் நமஸ்காரம் பண்ணிட்டா அந்த குழந்தை என்ன பண்ணும், தானும் போய் அம்மாவை பார்த்து பண்ணும். அப்புறம் அவகிட்ட வந்து அந்த அம்மா எப்படி மரியாதையாக பேசுகிறா அப்படிங்கிறத நோட் பண்ணி அந்த குழந்தையும் வந்து பெரியவானா இப்படி தான் நாம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும், அவளை எதிர்த்து நாம் பேசக்கூடாது, அவள் சொல்கிறது தப்பாகவே இருந்தால் கூட நம்ம வந்து அதை கேட்டுக்கணும். ப்ராபப்ளி வேறு யார்கிட்டையாவது அதை சொல்லி அது என்ன ஏதுன்னு நம்ம வந்து சரி பார்த்துக்கலாமே ஒழிய அவாகிட்டேயே மூஞ்சிக்கு நேரம் நீங்கள் வந்து இப்படி பேசுகிறது தப்பு அப்படின்னு எதிர்த்து பேசக்கூடாது. அப்படி எல்லாம் வந்து அந்த குழந்தை எப்போ கற்றுக்கும், அந்த அம்மா வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காமிச்சாதான். அந்த அம்மா கிட்ட அந்த நல்ல குணம் இருக்குது, அந்த அம்மா அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், ஃபிசிக்கலாகவோ வெர்பலாகவோ தான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டு மேலே நாம் வந்து என்ன ஆட்டிடியூட் வச்சுட்டுருக்கோம், என்ன மதிப்பு மரியாதை வச்சுட்டுருக்கோம் அப்படிங்கிறத எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னா குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து கையெல்லாம் கொடுத்து கட்டியெல்லாம் பிடிச்சிண்டு, அப்போ அந்த அன்பு வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், ஃபிசிக்கலாகவோ இல்லைனா ஐயோ இவ்வளோ நாளாச்சுடா உன்னை பார்த்து அப்படின்னு அந்த மாதிரி பேசுறது மூலமாகவும் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் இல்லையா. அது மாதிரி நம்மளுக்கிட்ட இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத நல்ல தனத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரிச்சுவல்ஸ் வந்து ஒரு வழியாக இருக்குது. இந்த யஜ்ஞங்கள் ஹெல்ப் பண்ணுறது. ப்ளஸ் இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா, நம்ம வந்து சொந்த பந்தங்களை எல்லாமும் கூப்பிடுவோம் நம்ம வீட்டுக்கு இல்லை, இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இந்த விசேஷம் நீங்கள் எல்லாம் வந்துடுங்கோ. அப்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து மறுபடியும் சேர்ந்து சாப்பிட்டு ஜாலியாக பேசி அந்த மாதிரி ஒரு அக்கேஷனை நாம் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இப்போது வெஸ்டர்ன் பீப்புள்னால் அவள் வந்து ஏதாவது யோசிக்கணும், என்ன ரீசன் சொல்லி நான் போய் இன்றைக்கி எங்கள் அம்மாவையோ அப்பாவையோ பார்க்கறது. நமக்கு அந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தடுக்கி விழுந்தால் நம்மளுக்கு இந்த கேலண்டரை திருப்பினா பாதி நாள் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து நாள் கிழமை வாச தெளித்து ஒரு கோலம் போட்டு காவி இட்டாச்சுன்னா யாரை வேணாலும் நீங்கள் சாப்பிட கூப்பிடலாம். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ ரிச்சுவல்ஸ் இருக்குது, அவ்வளோ பண்டிகைகள் இருக்குது. அப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டுகெதர்னஸ் இருக்குல்ல, அதை வந்து நாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்போ தர்மம் அப்படின்னு எங்கெல்லாம் பேச்சு வருதோ அங்கெல்லாம் இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கா அப்படின்னு நாம் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ வேல்யூஸ், ஆட்டிடியூட், ரிச்சுவல்ஸ். ரிச்சுவல்ஸ்னால் சடங்கு, சம்பிரதாயம். அப்புறம் வந்து ஒவ்வொரு ரிலீஜன்லேயும் வந்து ஒவ்வொரு விதமாக அந்த ரிச்சுவல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாள். இப்போ ரிலீஜியனுக்குள்ளேயே எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் இருக்குது இல்லையா. ஒரே ரிலீஜியனுக்குள்ளேயே நிறைய வந்து பிரிவுகள் இருக்குது. அதனால அந்த பிரிவுகள் இருக்கிறதுனால அந்த ரிச்சுவல்ஸ்லேயும் நம்மளுக்கு வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த ஊர் வழக்கம்னு ஒன்று இருக்கும், அப்புறம் குல வழக்கம்னு ஒன்று இருக்கும், அப்புறம் குடும்ப வழக்கம் அப்படின்னு அதுலேயே வந்து அதை கிரேடு பண்ணி நாம் வந்து பார்க்கலாம். அப்போ இந்த வழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பிரதாயம் இருக்குல்ல, இதையெல்லாம் நாம் வந்து மிஸ் பண்ணும் பொழுது அப்போ இந்த குடும்பத்திலேருந்து அந்த வழக்கத்தை நாம் பிரிக்கும் பொழுது வருண சங்கிரகம் ஏற்படுறது அப்படின்னு இங்கே அர்ஜுனன் சொல்கிறான்.
இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரே கூச்சலும் குழப்பமும் இருக்குது அப்படின்னா ஏன் இருக்குது? தமிழ் மொழியிலேருந்து எப்படி தெய்வீகத்தை பிரிக்கிறதுக்கு இப்போ ட்ரை பண்ணுறாளோ இல்லையா? தமிழ் அப்படின்னு சொன்னாலே கடவுள் இல்லாமல் எப்படி தமிழ் மொழி இருக்க முடியும்? அந்த என்ன கடவுள் வாழ்த்துலேயே வந்து கடவுள் போர்ஷனை வந்து பிரிச்சுட்டா அப்படிங்கிறதே நம்மளுக்கு எவ்வளோ வருஷம் கழித்து தான் அந்த மாதிரி ஒரு ஸ்டான்ஸாக இருக்குது அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு தெரியறது இல்லையா? அப்போ தமிழ் மொழியிலேருந்து தெய்வீகத்தை பிரிக்க ட்ரை பண்ணும் பொழுது இப்போ நாம் எப்படி வந்து ஒரு கமோஷனான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கோமோ அது மாதிரி நம்மளுடைய ஃபேமிலியிலேருந்து ஃபேமிலி வழக்கத்தை பிரிக்க முயற்சி பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் குழப்பம் மட்டுமே இருக்கும். இப்போ ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். எதுக்காக சொல்கிறா ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கணும்னு? அப்போ இந்த குல வழக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றாவே இருக்கும். ப்ராபப்ளி ஃபேமிலியில் சில பல சடங்குகளில் வந்து மாறுதல் இருக்கலாமே ஒழிய குல வழக்கம் வந்து மெஜாரிட்டி பார்த்தோன்னா ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுவாள். அப்போது அந்த ரெண்டு சைடு மக்களுக்கும் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாள். இப்போ வந்து இந்த நல்ல பண்புகள் இல்லைன்னா நல்ல ஆட்டிடியூட் இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கணுன்னா நம்ம எந்த ரிலீஜியனை வேணாலும் இருக்கலாம். அதுக்கு இந்த பர்டிகுலர் ரிலீஜனில் இருந்தால் தான் எனக்கு வேல்யூஸ் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எந்த மதத்தை சேர்ந்தவாக்கிட்டையும் வந்து நல்ல பண்புகள் இருக்கலாம், குட் ஆட்டிடியூட் இருக்கலாம். ஆனால் ரிச்சுவல் அப்படின்னு வரும்பொழுது கட்டாயம் அந்த இடத்துல வேறுபாடு இருந்தே தீரும். இப்போது நாம் பிறந்த நாள் கொண்டாடுற வழக்கம் இருக்குல்ல, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறு மதத்தில் பிறந்த நாள் கொண்டாடுற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நாம் வந்து நட்சத்திரம் பார்த்து ஜென்ரலி வந்து இப்போ அதெல்லாம் போயிடுது, பர்த் டேட் வச்சு தான் கொண்டாடுறோம். ஆனால் முன்னாடிலாம் வந்து ஸ்கூலுக்கே என்றைக்கு ஸ்டார் பர்த்டேவோ அன்றைக்கி தான் சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பா. ஆனால் இப்போ வந்து என்ன பர்த் டேட்டோ அதை தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம்? விளக்கேற்றி செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து வேதம் சொல்கிறது தமசோமா ஜோதிர் கமய, இருளிலிருந்து நீ வந்து வெளிச்சத்திற்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது. வேறு இடத்துல எப்படி பண்ணுறான்? விளக்க அணைச்சி செலிப்ரேட் பண்ணுறான். அப்போ என்ன, அவள் பிரகாசத்திலிருந்து இருளுக்கு போகணுன்னு ஆசைப்படுறாளா? நமக்கு தெரியாது. அப்போ ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறதுலையே வந்து வித்தியாசம் இருக்குது. இப்படி நாம் வந்து நம்ம ரிச்சுவல்ஸை ஒன்று ஒன்றா விட்டு கொடுக்க என்ன ஆகும்? வருண சங்கரம் ஏற்படும், கம்யூனிட்டியில் குழப்பம் ஏற்படும், சொசைட்டியில் குழப்பம் ஏற்படும். அப்போ இந்த ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கே, இது வந்து கண்டிப்பாக அவசியம். எதுக்கு? இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கே இந்த ஃபேமிலி அப்படிங்கிற இந்த பேக்ரவுண்டு நம்மளுக்கு தேவைப்படுறது. இப்போ வந்து எஸ்பெஷலி நீங்கள் வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் கிரகஸ்தனாக இருந்தாகணும். மோஸ்ட் ஆஃப் த ரிச்சுவல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாளுக்கு தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பிரம்மச்சாரியால் பண்ண முடியாது, சன்னியாசியால் அதை பண்ண முடியாது, வானப்பிரஸ்தாவாலையும் அதை பண்ண முடியாது. ஏன்னா ரிச்சுவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பணம் தேவைப்படுறது இல்லையா, திரவியங்கள்லாம் தேவைப்படுறது. கிரகஸ்தா தான் வந்து ஏர்னிங் மெம்பராக இருப்பா, அவளால் தான் அதை பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலே 4 பேரை கூப்பிட்டா வடை பாயசத்தோட சாப்பாடு போடணும்னா கட்டாயம் வந்து அதுக்கு நமக்கு செலவாகும். அப்போ இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்கு கட்டாயம் நம்மளுக்கு அந்த ஃபேமிலிங்கிற கட்டமைப்பு தேவைப்படுறது. இது மட்டும் இல்லாமல் அர்த்த காம அதெல்லாம் பார்த்தோம்ல. அர்த்த அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்? செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோம். வயசான காலத்தில் யார் என்ன காப்பாற்றுவா? ஒரு வாய் தண்ணி கொடுக்கறதுக்கு யாராவது நம்மளுக்கு வேணும்ல. அப்போ அந்த ஃபேமிலியில் நம்ம இருந்தால் தானே கடைசி காலத்தில் நம்ம போகிற வழிக்கு நம்மளுக்கு ஒரு வாய் ஜலமாவது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கண்டிப்பாக ஃபேமிலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அட் த சேம் டைம் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்கும் வந்து ஃபேமிலி நாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வேல்யூஸுக்கும் ஆட்டிடியூடுக்கும் வந்து ஃபேமிலி தேவையில்லை. நல்ல பண்பு, ஏன்னா ஃபேமிலியில் இல்லாத பர்சன் கூட ஒரு நல்ல பர்சனாக இருக்கலாம். இப்போ
இப்போ இந்த ஃபேமிலியிலேருந்து ரிச்சுவல்ஸை நாம் பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளாம் ஒரு ஃபேமிலியில் இருக்கோம்ல, இப்போ நம்ம இருக்கிற ஃபேமிலியிலேருந்து ரிச்சுவல்ஸை பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபேமிலியே இப்போ என்ன ஃபேமிலி ஆகிடும்னா அர்த்தகாம ஃபேமிலி ஆகிடும். வேறு எதுக்காக நம்ம ஒன்றா இருக்கணும் இல்லையா? இப்போ ஏன்னா செக்யூரிட்டி வந்து பணம்லாம் நான் வந்து வேலை பார்க்கும்பொழுது சேர்த்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னை வந்து பிற்காலத்தில் அது காப்பாற்ற போகிறது. அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இருக்கவே நிறைய விஷயங்கள். அதுக்கு எதுக்கு ஃபேமிலி இல்லையா? அப்போ எதுக்கு ஃபேமிலி? ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்காகவே நாம் ஃபேமிலியில் இருக்கணும். இப்போ வந்து இந்த பகுத்தறிவுவாதிகள்லாம் இருக்கல்ல, இந்த சோ கால்டு, நாம் படிக்கிற பகுத்தறிவு இல்லை, நம்மளுடைய பகுத்தறிவு வந்து விவேக, ரொம்ப அழகான வார்த்தை அது. இந்த சோ கால்டு பகுத்தறிவுவாதிகள் ஆஃப் தமிழ்நாடு அவள் இருக்கால்ல, அவள்லாம் வந்து எதுக்கு இப்போ ஃபேமிலிங்கிற இன்ஸ்டிடியூஷன்? அவசியமே இல்லையே. ஏன்னா செக்யூரிட்டிக்கு பணம் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது, எதுக்கு பின்ன ஃபேமிலி? அதனால என்ன பண்ணுறா இப்போது, ஃபேமிலியாலாம் நீ கல்யாணம்லாம் பண்ணிக்காத, நம்ம வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பு வச்சுக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு கேவலமாக ஆகிடுது. ஏன் இப்படி ஆகிடுது? நம்ம யாருமே ரிச்சுவல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை. இப்போ நம்மளுடைய ரிலீஜியன் இருக்குல்ல, ஹிந்துன்னு சொல்லிண்டா மட்டும் போகாது. அந்த ரிலீஜனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து அந்த ஃபேமிலிங்கிற கட்டமைப்பை விட்டு கொடுக்கவே கூடாது. ஃபேமிலியாக தான் நாம் இருந்து ஆகணும். அதனால தான் இந்த காலத்தில் குழந்தைகள்லாம் வந்து கேட்குறது, ஏன் நான் ஒரு ஃபாரினரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என்ன பதில் சொல்லுவா பேரண்ட்ஸு? ஏன் வேறு ரிலீஜியன் பொண்ணையோ பையனையோ நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அவனும் மனுஷா தானே. இப்போ நம்மளை என்ன சொல்லும் குழந்தைகள், நீ ரொம்ப பார்க்குற, ரொம்ப வந்து ஆர்த்தடாக்ஸாக இருக்க, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்க, ரொம்ப பேக்வேர்டாக இருக்க, உன் திங்கிங் இஸ் வெரி வெரி பேக்வேர்டு, இப்போ உலகம் எங்கே போயின்னு இருக்கு தெரியுமா அப்படின்னு அந்த பேரண்ட்ஸை பார்த்து அந்த குழந்தை வந்து ஒரு கேள்வி கேட்கும். இப்போ பேரண்ட்ஸ் என்ன பதில் சொல்லணும்? பழக்க வழக்கங்கள்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய ஃபேமிலிக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. நம்மளுடைய ஃபோர்ஃபாதர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ட்ரெடிஷனை வந்து பாதுகாத்து வந்துட்டுருக்கா. அதை நம்ம கையில் கொடுத்துருக்கா. நாம் தானே அதை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதனால நீ வேறு இடத்துலலாம் கல்யாணம் பண்ணிட்டேன்னா அந்த பழக்க வழக்கம்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது, நம்மளால் வந்து சேர்ந்து இருக்க முடியாது இப்படின்னு அந்த பேரண்ட் பதில் சொல்லணும். அந்த பேரண்ட்டால் இப்படி பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? பழக்க வழக்கத்தை பேரண்ட்ஸே ஃபாலோ பண்ணலையே இல்லையா? அவள் ஃபோர்ஃபாதர்ஸ் பண்ணின்னு வந்த பழக்க வழக்கத்தை இப்போ அந்த அம்மா அப்பா வந்து ஃபாலோ பண்ணினா தானே தைரியமாக எப்படி நான் வந்து ஒரு பர்சன்கிட்ட அசர்ட்டிவாக எப்படி பேச முடியும்? நான் அதை ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டுமே நீ அதை பண்ணணும் அப்படின்னு வந்து அசர்ட்டிவாக பேச முடியும் இல்லையா? இங்கேயே தகராறு இருக்கும் பொழுது அடுத்தவாக்கிட்ட எப்படி போய் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? பாதி பேருக்கு வந்து இந்த காலத்தில் என்ன கோத்திரம் அப்படிங்கிறதே தெரியாது இல்லையா? நிறைய பேர் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவாளாக இருந்தாலும் கண்டிப்பாக அவளுக்கு கோத்திரம் இருக்கும். நாம் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ரிஷியோடைய டிசெண்டன்ட், டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஒரு கோத்திரம் இருக்கும். அதுக்கு கூட சாஸ்திரம் சொல்கிறது, சப்போஸ் உனக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த லிங்க் வந்து யார் என்ன கோத்திரம் தெரியலன்னா சிவகோத்திரம்னு சொல்லு, இல்லை ஹரிகோத்திரம்னு சொல்லு அப்படின்னு அதுக்கு கூட நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு. இப்போ இஷ்ட தேவதா சிவன்னா நீ சிவகோத்திரம் சொல்லிக்கோ, உனக்கு கோத்திரம் பேர் தெரியலைன்னா. தெரிஞ்சுதுன்னா அது வந்து பெருமையாக நாம் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லணும், நான் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் அப்படின்னு. இப்போ எந்த வேதத்தை நாம் சேர்ந்தவா அப்படிங்கிறதும் பாதி பேருக்கு இப்போது தெரியாது. பாதி குழந்தைகள் வந்து அபிவாதையே வந்து சொல்கிறது இல்லை. இதெல்லாம் எப்போ ரிலவெண்ட்டாக இன்னி வரைக்கும் நான் வந்து எனக்கு இந்த கோத்திரம், இந்த வேதம், இந்த வழக்கம் அப்படின்னு இன்னி வரைக்கும் என்னால் சொல்ல முடியறதுன்னா நான் அந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தேன்னா என்னால் இப்போ கூட அதை சொல்ல முடியும். அப்போ இந்த கர்மா எல்லாம் போயிடுது அப்படின்னு சொன்னால் ஃபேமிலி இப்போ டிஸ்இன்டெக்ரேட் ஆகிடும். ஃபேமிலி டிஸ்இன்டெக்ரேட் ஆகிடுது அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு கர்மானாலே என்னன்னு தெரியும், ரிச்சுவல்னால் என்ன அப்படின்னு அந்த குழந்தைக்கு
தெரியாமல் போயிடும். இப்போ இந்த நல்ல பண்புகள்லாம் வரத்துக்கு கூட டெஃபினட்டாக ஒரு ஸ்டேபிள் ஃபேமிலி இருந்தால் தான் நல்ல பண்புகள்லாம் வந்து இம்பைப் ஆகும் இல்லையா? சும்மா வேணால் சொல்லலாம் பேச்சுக்கு, ஃபேமிலி இல்லாமலேயே ஒரு பர்சன் வந்து நல்ல பர்சனாக இருக்க முடியும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு கூட நம்மளுக்கு ஒரு ஸ்திரமான ஃபேமிலி தேவைப்படுறது. இப்போ ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ரிச்சுவல்ஸ் பார்ட்டெல்லாம் விட்டுட்டோம், நம்ம வெறும் வேல்யூஸ் ஆட்டிடியூடில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன ஆகும்? கர்மாவை விட்டுடும். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வேல்யூவும் இருக்காது, ஆட்டிடியூடும் வந்து இருக்காது. இப்போ அர்ஜுனன் நீங்கள் என்ன சொல்கிறான்? அட்டர் கன்ஃபியூஷன் தான் மிஞ்சும், வேறு ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறான். வருண சங்கரஹா, அந்த குரூப்பு பண்ண வேண்டிய கர்மாவை பண்ணாததுனால எல்லா இடத்துலையும் வந்து இப்போது ப்ராப்ளம் ஆனது ஏற்படும். அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த பிராமண தர்மாவை ப்ராப்பகேட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டா. நீ என்ன பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு பர்சன் இருக்கணும்ல, இதெல்லாம் நீ பண்ணணும், இந்த யஜ்யங்கள்லாம் உன்னுடைய கம்யூனிட்டிக்கு சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் நீ பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கே ஆள் இல்லை அப்படின்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு எப்படி ஆள் இருப்பா? அப்போ எல்லாருமே வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் காமிப்போம்? சம்பாதிக்கணும், நன்னா சாப்பிட்ணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். வெஸ்டர்ன் பீப்புள் மாதிரி ஆகிடுவோம் நம்ம. அவள்லாம் வந்து கடன் வாங்கி க்ரெடிட்டில் தான் அவள் லைஃபே ஓடுறது. ஆனால் நம்மளுடைய அப்பா அம்மாலாம் எப்படி நம்மளை வந்து இது பண்ணா? சிறுக சிறுக சேமிச்சு, கடன் வாங்கிறதே வந்து தப்பு அப்படின்னு சொல்லி வளர்ந்த ஜெனரேஷன் இது, ஆர் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி இது. அந்த மாதிரி ஒரு நேஷனில் இருக்கோம். ஆனால் எல்லாமே நம்ம வந்து வெஸ்டர்னர்ஸை பார்த்து இப்படி மாறி போய் நம்மளுடைய அந்த வழக்கம் பழக்கம் அதெல்லாத்தையும் வந்து தொலைச்சிட்டு இன்றைக்கி நிற்கிறோம். சரி, அதனால் என்ன ஆகும் அதை வந்து அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொல்கிறான். ஸ்லோகா நம்பர் 42. சங்கரோ நரகாயைவ குலக்ஞானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹ்யேஷாம் லுப்த பிண்டோதக க்ரியாஹ. அர்ஜுனன் சொல்கிறான், ஒன்ஸ் வருண சங்கரம் ஏற்பட்டுடுது அப்படின்னு சொன்னால் அந்த 4 குரூப் ஆஃப் வர்ணங்கள் இருக்குல்ல, பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா, இந்த 4 வர்ணத்துலேயும் கன்ஃபியூஷன் இப்போது ஏற்பட்டுடும். அந்த ரிலீஜியஸ் மிக்சர் வந்து இப்போது ஏற்பட்டுடுது அப்படின்னு சொன்னால் எல்லா பார்ட்லேயும் இப்போ ப்ராப்ளம் வந்துடும். ஆட்டிடியூட்லேயும் ப்ராப்ளம் வந்துடும், வேல்யூஸ்லேயும் ப்ராப்ளம் வந்துடும், ரிச்சுவல்ஸ்லேயும் இப்போ ப்ராப்ளம் வந்துடும். இப்போ வந்து வேறு வேறு ரிலீஜியனை சேர்ந்தவா கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த குழந்தையோடைய பர்த்டே கொண்டாடணும்னா எந்த வழக்கத்தின்படி அந்த குழந்தையோடைய பிறந்த நாளை இப்போ கொண்டாடுவா? விளக்கை ஏற்றுவாளா, இல்லைனா ஊதி அணைப்பாளா, கேக்கை கட் பண்ணுவாளா, இல்லை பாயசத்தை நைவேத்தியம் பண்ணுவாளா, கோவிலுக்கு போவாளா, சர்ச்சுக்கு போவாளா, எப்படி கொண்டாடுவா பிறந்த நாளை? இப்போ இந்த கன்ஃபியூஷன் ஆனது வந்து இங்கே ஏற்படும். அப்போ ரிச்சுவல் பார்ட்டை வந்து நாம் விட்டு கொடுக்க வேண்டியதாக ஆகிறது. எதுக்கு இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் அப்படின்னு வந்து தோண ஆரம்பிக்கும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய அந்த ஆட்டிடியூட் அண்ட் வேல்யூவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே வேதம் வந்து இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இப்போ கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிற கண்ட்ரீஸ்லலாம் கூட அவளுடைய கண்ட்ரி வழக்கம் அப்படின்னு வச்சுருப்பா, ஏதாவது ஒரு ரிச்சுவல் வச்சுருப்பா. இப்போ வந்து சொல்கிறாலே, இப்போ நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் வந்து வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு போகிறார் அப்படின்னா அந்த கண்ட்ரி வழக்கப்படி நம்மளுடைய பிரதம மந்திரிக்கு வரவேற்பானது கொடுக்கப்பட்டது. ஆர் அந்த கண்ட்ரி வழக்கத்தை மீறி, ஏன்னா இவர் அவ்வளோ பெரிய ஆள், சன்செட்டுக்கு அப்புறம் அவங்க யாருமே வந்து வரவேற்கவே மாட்டா, ஆனால் இவர் எவ்வளோ பெரிய ஒரு பர்சன், அவரை வந்து வழக்கத்தை மீறி வரவேற்றா அப்படிலாம் பார்க்குறோம்ல. அப்போ அந்த கண்ட்ரிக்கு கூட ஒரு ரிச்சுவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒலிம்பிக்ஸ் எடுத்துட்டோன்னா ஒலிம்பிக்ஸ்க்கும் வந்து ஒரு ரிச்சுவல் இருக்கு இல்லையா? அந்த ஃப்ளாகை வந்து ஹாய்ஸ் பண்ணுவா, அப்புறம் அதை வந்து இறக்கும் பொழுது அதை இறக்கி என்ன பண்ணுவா, அடுத்த வாட்டி எந்த கண்ட்ரி வந்து ஒலிம்பிக்ஸை வந்து
கண்டக்ட் பண்ண போகிறதும் அந்த கண்ட்ரி பர்சன் கிட்ட அந்த ஃப்ளாக் அழகாக மடித்து அந்த ஒலிம்பிக் ஃப்ளாக் அழகாக மடித்து கொடுப்பேன். அப்போ அதுவும் ஒரு ரிச்சுவல் தானே இல்லையா? எவ்ரி 4 இயர்ஸுக்கு ஒலிம்பிக்ஸா, 5 இயர்ஸ்க்கு ஒலிம்பிக்ஸா? அப்போ அது வந்து கரெக்டாக அந்தந்த வாட்டிக்கு வந்து அதை ஃபாலோ பண்ணுறா இல்லையா? இப்போ ரிச்சுவல் இல்லாமல் யாராலையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்க முடியாது. அப்போ ரிச்சுவல் போயிடுது அப்படின்னு சொன்னால் இது எங்கே கொண்டு விடும்னா வருண சங்கரஹா, கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறான். எப்படியா இது? நரகா ஏவ குலக்னானாம் குலஸ்ய. இந்த ஃபேமிலியை வந்து அழிக்கிறவாளுக்கு லைஃபே நரகமாயிடும் அப்படிங்கிறான் அர்ஜுனன். அவளுடைய ஃபேமிலியில் வேல்யூஸ் இப்போ இருக்காது. அப்போ அவளோட ஃபேமிலி லைஃபே எப்படி ஆகிடும்? ஒரு நரகமான வாழ்க்கையை வாழறவாளா அவள் ஆயிடுறா. பதந்த பிதரோ ஹேஷாம் லுப்த பிண்டோ உதக கிரியா. பின்னாடி வரப்போகிற சாப்டர்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பஞ்சமகா யஜ்ஞம் அப்படின்னு வந்து நம்ம படிப்போம். அதாவது ஒவ்வொரு பர்சனும் ஃபாலோ பண்ண வேண்டியது. இது ஏற்கனவே நம்ம இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். பஞ்சமகா யஜ்ஞம். இப்போ வந்து இந்த பஞ்சமகா யஜ்ஞத்தை வந்து எல்லாருமே கட்டாயம் கடைப்பிடிச்சு ஆகணும். ஒரு இண்டிவிஜுவலும் பண்ணணும். ஆனால் ஒருத்தரால் வந்து நல்லா விமர்சையாக பண்ண முடியும், ஒருத்தரால் மாடரேட்டாக பண்ண முடியும், ஒருத்தரால் அவளுக்கு என்ன கம்மியாக தான் இருக்குது, அவகிட்ட வந்து திரவியம்னா கம்மியாக தான் பண்ண முடியும். ஆனால் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீ கம்பல்சரியாக அதை பண்ணியே ஆகணும். அதில் ஒன்று வந்து பித்ரு யஜ்ஞம். நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸுக்கு நாம் காட்டுற கிராட்டிடியூட். இப்போ நம்மளுடைய அதை என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸை வந்து வர்ஷிப் பண்ணுறது மூலமாக நாம் வந்து அவளுக்கு நம்மளுடைய கிராட்டிடியூடை தெரிவிக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் இல்லைன்னா இன்றைக்கி நம்மளுக்கு இந்த ஃபிசிக்கல் சரீரம் கிடச்சிருக்காது இல்லையா? இப்போ இந்த ஃபிசிக்கல் பாடியை யூஸ் பண்ணி எவ்வளோ வேலைகள் நான் சாதிக்கிறேன். அப்போ அவள் இல்லைன்னா இன்றைக்கி இது என்னால் பண்ண முடியாது. அதனால தான் வந்து நம்மளோட ஃபேமிலியில் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அதெல்லாம் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு யாரை இன்வோக் பண்ணுவான்னா பித்ருக்களை தான் இன்வோக் பண்ணுவாள். நாந்தி அப்படின்னு வைப்பா. அந்தந்த கம்யூனிட்டியில் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு பேர் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு படையல் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஏதாவது ஃபோர் ஃபாதர்ஸுக்கு அந்த கிராட்டிடியூடை தெரிவிக்காமல் எந்த ஒரு மேஜர் ஃபங்க்ஷனையும் வந்து நாம் ஜென்ரலாக பண்ண மாட்டோம். அப்போ தர்மத்தோட ஒரு ஆஸ்பெக்டான அந்த ரிச்சுவல் வந்து இப்போ விட்டுட்டோம். என்னத்துக்கு ஃபோர் ஃபாதர்ஸுக்கு அதெல்லாம் அவள் எங்கே இப்போ இருக்காளா அப்படின்னு நினச்சி அந்த வேலையை வந்து நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பர்சன்கிட்ட நல்ல பண்புகள் இருக்கலாம், நல்ல ஆட்டிடியூட் இருக்கலாம். ஆனால் என்ன சொல்லுவா, இப்போது நிறைய பேர் நம்மளுடைய இதுலேயே பார்த்தோன்னா எனக்கு வந்து இந்த தர்ப்பணம் ஸ்ராத்தம் இதெல்லாம் பண்ணுறதுல நம்பிக்கை கிடையாது. உன்னை யார் நம்ப சொன்னா? அது நம்பிக்கையான விஷயம் கிடையாது. சாஸ்திரம் சொல்கிறது பண்ணு அவ்வளோதான். இப்போ ஒன்று வந்து எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுலலாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கோமா? வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்லிவிட்டு வேலைக்கு போகாமல் இருக்கோமா? சாப்பிட்றதுனால தான் நான் வந்து ஸ்வஸ்தாவாக இருக்கேன், அதிலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சாப்பிடாமல் இருக்கோமா? பண்ணுன்னு சொல்கிறாள்ல, தேர்ஃபோர் அதை பண்ணி ஆகணும். அப்போ என்ன சொல்கிறா? அதில் நம்பிக்கை இல்லை, அதனால் நான் வந்து வேறு எங்கேயோ ஒரு இடத்துல போய் அன்னதானமோ ஏதோ ஒரு ஹோமுக்கு போய் நான் வந்து சாப்பாடோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ இங்கே என்ன சொல்கிறா? லுப்த பிண்ட உதக கிரியா. பிண்டக்ரியா உதகக்ரியா. பிண்டக்ரியானா ஸ்ராத்தம், உதகக்ரியானா தர்ப்பணம். லுப்தன கிடைக்காமல் போயிடும். யாருக்கு? ஃபோர் ஃபாதர்ஸ்க்கு. பித்ருக்களுக்கு இப்போ அது கிடைக்காமல் போயிடும். அதுக்கு பதிலாக தான் நான் அன்னதானம்லாம் பண்ணுறேனே அப்படின்னா அதுக்கு சாஸ்திரம் சொல்கிறது தாராளமாக பண்ணு, ஆனால் அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக பண்ணு அப்படின்னு சொல்கிறது. நீ ஹோமுக்கு வேணால் கொடு, இல்லைனா யாருக்கு வேணாலும் நீ சாப்பாடு போடு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது எந்த யஜ்ஞத்துக்கு கீழே வரும் தெரியுமா? மனுஷ யஜ்ஞத்துக்கு கீழே வரும். மனுஷ யஜ்ஞத்தினால பித்ரு யஜ்ஞத்தை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா பஞ்சமகா யஜ்ஞத்தில் ஒன்று பித்ரு யஜ்ஞம். பஞ்சமகா யஜ்ஞத்தில் இருக்கிற ஒவ்வொரு யஜ்ஞத்தையும் ஒருத்தரும் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த பித்ரு யஜ்ஞத்தை நம்மளால் மனுஷ யஜ்ஞம் மூலமாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்போ அதெல்லாம் பண்ணோம், அன்னதானம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், வேறு எதாவது பண்ணுறேன்னா அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கோ. ஆனால் இதுக்கு என்ன பண்ணணுமோ
அதை மினிமமாவது நீ பண்ணு. உன் குடும்பத்தில் ஒரு வழக்கம் வச்சுருப்பா இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி. ஒரு குடும்பத்தில் வெறும் காக்காவுக்கு மட்டும்தான் சாதம் வைப்பானா, காக்காய்க்கு சாதம் வச்சு நீ வந்து அந்த ரிச்சுவலை கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ என்ன ஆகுறதா, பித்ருக்கள் எல்லாம் வந்து இப்போ கஷ்டப்படுவா அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். அவளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தர்ப்பணம் ஸ்ராத்தம்லாம் கிடைக்காம போச்சுன்னா பித்ருக்கள் இப்போ கஷ்டப்படுவா. ஹேஷாம் பிதரோ பதந்தி. பதந்தினா வீழ்தல் அப்படின்னு அர்த்தம். அவளும் வந்து சஃபர் பண்ணுவா. இதெல்லாமே வந்து அர்ஜுனன் வந்து ஒரு வருணாசிரம பேஸ்டு சொசைட்டியுடைய ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து இப்போ வந்து பேசுகிறான். எந்த சொசைட்டியில் பழக்க வழக்கங்கள்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அந்த சொசைட்டியில் இதெல்லாம் குறைஞ்சிடுத்துனா எப்படி அந்த சொசைட்டியில் கன்ஃபியூஷன் ஆனது ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இங்கே அவன் சொல்கிறான். இதெல்லாம் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த சொசைட்டியில் இருக்கிற மக்களுக்கு அவளோட வாழ்க்கையே என்னவாயிடுமா, நரக்கமாக ஆகிடும். அவள் செத்து போனதுக்கப்புறம் டெஃபினட்டாக நரக்கத்துக்கு தான் போகிறா. ஆனால் இப்போ வாழும்போதே அவள் வந்து ஒரு நரக்கமான வாழ்க்கையை தான் அவள் வந்து வாழணும். ஏன்னா ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணாததுனால சொசைட்டியில் இப்போ கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகிடும் அப்படின்னு இங்கே சொல்கிறான். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 43. दोषैरेतैकुलग्नानां वर्णसङ्करकारकैः उत्साद्यन्ते जातिधर्माः कुलधर्माश्च शाश्वताः. குலக்னானாம் ஏதைஹி தோஷைஹி. இந்த டிஃபெக்ட்ஸ்னால, அதாவது இந்த ரிச்சுவல் போர்ஷன் ஆஃப் தர்மால டீக்ரடேஷன் ஏற்படுறதுனால, அந்த காரணத்தினால அவன் என்ன சொன்னால், இப்போ போர் சுச்சுவேஷனில் தானே அவள் இருக்கா. இப்போ இந்த போரில் வந்து இப்போ நம்ம பல்லாயிரக்கணக்கான ஃபேமிலிஸை நாம் இப்போ அழிக்க போகிறதுனால, சண்டை போட்டால் நிறைய பேர் சாக போகிறா. அப்போ அந்த ஃபேமிலியுடைய அந்த ஜெனரேஷனையே அழிச்சதுக்கு நாம் காரணமாக இப்போ ஆயிட போகிறோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ வருண சங்கரகா ஏற்பட்டு என்ன ஆயிடுமா, இன்டர் வருண மிக்சர் இப்போது ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்கிறான். அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து ஆர் இன்டர் கம்யூனிட்டி ஆர் வேறு வேறு ஃபேமிலிஸுக்குள்ளே இப்போ வந்து அந்த கல்யாணமானது வந்து ஏற்பட்டு அங்கேயே வந்து இப்போது கன்ஃபியூஷன் வந்து ஏற்பட்டுடும். அதனால என்ன ஆகும், நம்மளுடைய ஜாதி தர்மா உத்சாத்யந்தே, நம்மளுடைய வருணத்தை பேஸ் பண்ணி நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய சில ப்ராக்டிசஸ் எல்லாம் இதனால் அழிஞ்சு போயிடும். வேறு வேறு வருணத்துக்குள்ளே கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வருணம் ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ராக்டிஸும் போயிடும், அந்த வருணம் ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ராக்டிஸும் போயிடும். ஏன்னா சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் அந்தந்த வருணத்தை சேர்ந்தவ மட்டுமே பண்ண முடியும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ராஜசூய யாகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ராஜசூய யாகத்தை யார் பண்ணலான்னா ராஜாக்கள் மட்டுமே அதை வந்து பண்ண முடியும். அதாவது ஒரு சத்திரியனாக இருக்கணும் அந்த ரிச்சுவலை பண்ணுறதுக்கு. பிராமணாவுக்கு வந்து அதை பண்ணி வைக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கே ஒழிய அந்த யாகத்தை அந்த பிராமணா வந்து பண்ணக்கூடாது. அப்போ வருண சங்கரகா ஏற்பட்டெடுத்து அப்படின்னு சொன்னால் அவள் 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தை எந்த வருணத்தை சேர்ந்து வளரும், அதுதான் வந்து பெரிய கொஸ்டினாக இருக்கும். இப்போது நம்ம சொல்லிடுறோம் ஈஸியாக வந்து அந்த இன்டர் ரிலீஜியன்லலாம் வந்து கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்னு சொன்னால், இப்போ பையன் வந்து ஒரு ரிலீஜியன், பொண்ணு வந்து வேறு ஒரு ரிலீஜியன் அப்படின்னா கல்யாணமும் ஆகிடும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். லவ் பண்ணும் பொழுது அவள் 2 பேருக்கும் இந்த விஷயம்லாம் ஞாபகத்துக்கே வராது. பாவம், நீ இந்த ரிலீஜன் நான் அந்த ரிலீஜன். அந்த கல்யாணம் அப்படின்னு கிட்டக்க வரும்போது தான் திடீர்னு அவளுக்கு நீ வேறு மதம் நான் வேறு மதம், நம்ம வீட்டில் சம்மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம போய் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிட்டுருவான். அப்புறம் என்னாகும், கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்த உடனே தான் ஆக்சுவலாக வந்து
ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆரம்பிக்கும். இப்போ அந்த குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிறதுலேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குமா ஆரம்பிக்காதா? யார் சைடு பேரை இப்போ வைக்கிறது, அதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் நேம்ஸ்லாம் இப்போ ரொம்ப விசித்திரமான நேம்ஸ்லாம் வந்து நாம் பார்க்கலாம். இப்போ அங்கேருந்து ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவள் 2 பேரும் பேசிப்பா, எதுக்கு நாம் சண்டை போடுறோம், உனக்கு என்னை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணேன், எனக்கும் உன்னை பிடிச்சி தான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணினோம், நம்ம 2 பேருக்குள்ளே ஆக்சுவலாக எந்த பிரச்சனையுமே இல்லையா, நம்ம 2 பேருக்குள்ளே ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த குழந்தைன்னு வரும்போது தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஏற்படுறது. அதுவும் எதனால் இப்போ ப்ராப்ளம் ஏற்படுறது, எந்த ரிலீஜனை பேஸ் பண்ணி இப்போ இந்த குழந்தைய வளர்க்கணுன்ற ஒரு கேள்வி வர்றதுனால தானே நம்மளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வருது. நம்ம ஒன்று பண்ணலாம், இந்த குழந்தைய எந்த ரிலீஜன் பேஸ் பண்ணியும் வளர்க்க வேண்டாம். உன் ரிலீஜனும் வேண்டாம், ஏன் ரிலீஜனும் வேண்டாம். ரிலீஜன்னு வரதுனால தானே நம்மளுக்குள்ளே சண்டை வருது. அதர்வைஸ் நம்ம 2 பேருக்குள்ளே ப்ராப்ளமே இல்லையே. எனக்கும் உன்னை பிடிக்கிறது, உனக்கும் என்னை பிடிக்கிறது, ப்ராப்ளமே இல்லாமல் நன்னா தான் ஓடுறது. ரிலீஜனில் தானே ப்ராப்ளம் வருது. ரிலீஜனை நாம் ட்ராப் பண்ணிவிடுவோம். நீயும் உன்னுடைய ரிலீஜனுடைய ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ண வேண்டாம், நானும் என்னோடய ரிலீஜனோட ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ண வேண்டாம். எப்படி ஆரம்பிக்கிறது, ரிச்சுவல் போர்ஷன் எங்கே வந்து க்ஷீணிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு பாருங்க. அப்போ இந்த மாதிரி எத்தனை ஃபேமிலிஸில் நடந்திருந்தால் இன்றைக்கி வந்து இந்த ரிச்சுவல்ஸே வந்து இப்போது ரொம்ப அரிதாக, அது பண்ணுற ஃபேமிலிஸே வந்து ரொம்ப ரொம்ப அரிதாக இப்போது ஆயிடுது. இப்படித்தான் ஜாதி தர்மா அழிஞ்சு போகும் அப்படின்னு அன்றே கணித்தான்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அர்ஜுனன் வந்து அன்றைக்கே வந்து சொல்லியிருக்கான். ஆனால் வேறு ரீசன் வச்சு சொல்கிறான். அவன் போரில் எல்லாரும் செத்து போயிடுவா அப்படின்னு ரீசன் வச்சு சொல்கிறான். ஆனால் இன்றைக்கும் நாம் வந்து பார்க்கணும், போரெல்லாம் ஒன்றும் நடக்க வேண்டாம், சாதாரணமாகவே வந்து ஜாதி தர்மாலாம் வந்து எப்படி அழிஞ்சின்னு இருக்கு அப்படின்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நாம் வந்து பார்க்குறோம். அப்போ 2 சைட்லேயும் ரிச்சுவல்ஸை விட்டுட்டா நம்மளுடைய கலாச்சாரம், அந்த கல்ச்சர் அதெல்லாம் சொல்கிறோமே, ட்ரெடிஷன் அதெல்லாம் சொல்கிறோமே, யார் தான் அதை ஃபாலோ பண்ணுவா? இப்போ நம்மளுடைய ஃபோர்ஃபாதர்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ படையெடுப்புக்கெல்லாம் நடுவில் அவள் வந்து அத்தனையும் வந்து ஃபாலோ பண்ணி இன்னி வரைக்கும் நம்மக்கிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிருக்காளே. ஆனால் அதை நம்ம ஜஸ்ட் 1 செகண்டில் வந்து அப்படியே உதறிட்டு எனக்கும் இந்த ஃபேமிலிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு நாம் வந்து மாறி போயிட்டோம். ஸோ இந்த குல தர்மங்கள்லாம் எப்படிப்பட்டவைனா சாஸ்வதா அநாதிகால பிரவருத்தா. இன்னி வரைக்கும் ஒரு வழக்கத்தை ஃபாலோ பண்ணுறோன்னா இனிலேருந்தோ அதை வந்து நாம் கடைப்பிடிக்கிறதுனால தானே. அப்போ அந்த ஃபோர்ஃபாதர்ஸ் வந்து அதை பர்பச்சுவேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, அவளோட எஃபர்ட்டெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க வேண்டாமா? அப்போ அது அழிஞ்சு போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஜெனரேஷன் வந்து போகிறோம். இப்போ இந்த செயினில் ஒரு லிங்கை வந்து நாம் அறுத்துட்டா போகிறோம், மொத்தமும் வந்து கான். இப்படி குல தர்மமே வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 44. உத்சன்ன குலதர்மாணாம் மனுஷ்யானாம் ஜனார்தன நரகே நியதம் வாசஹ பவதீத்யனு சுஷ்ரும. அப்புறம் இதுக்கப்புறம் என்னாகும், இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் ரிச்சுவல்ஸ் போச்சு அப்படின்னா 2வது தலைமுறை 3வது தலைமுறையில் வேல்யூஸும் இருக்காது, ஆட்டிடியூடும் இருக்காது. அப்புறம் என்ன கேட்போம், எதுக்கு ஃபேமிலியே தேவையில்லையே, அர்த்தக்காம என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபேமிலி எதுக்கு அப்படிங்கிற கேள்வி இப்போது வந்துடும். பைசா இருந்தால் போகிறோம், என்ன வேணாலும் நம்மளால் இப்போது இந்த காலத்தில் என்ஜாய் பண்ண முடியும். ஒரு டச் ஆஃப் அ ஃபோனில் வந்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்போ ஃபேமிலி அப்படிங்கிற செட்டப்பே பிரேக் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் இந்த பர்சன் இப்போ இந்த உலகத்தில் யாரை ட்ரஸ்ட் பண்ணி வாழ்வான் இல்லையா? இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயமே வந்து இப்போது இல்லாமல் போயிடும். இப்போ ஃபேமிலியுடைய மெயின் பர்பஸே என்ன அப்படின்னா, என்னுடையவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு 4 பேர், எனக்கு லைஃப்பில் என்ன நடந்தாலும் என்ன ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு 4 பேர்.
ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்டுக்கு நாம் வந்து நம்ம ஃபேமிலியை வந்து டிபெண்ட் பண்ணுறோம். ஏதாவது ஒன்று ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால் அவள் வந்து நம்மளுக்கு தட்டி கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மளை மறுபடியும் வந்து எழச் செய்வாள். இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கா. ஃபேமிலியே இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போது ட்ரஸ்ட்டு போயிடும், அப்புறம் அன்பு அப்படின்னா என்னன்னு தெரியாமல் போயிடும், சைக்கலாஜிக்கல் செக்யூரிட்டி வந்து போயிடும். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒருத்தர் இப்போது ட்ரஸ்ட் பண்ணாமல் போயிடுவா. இப்போ பெரிய ஃபேமிலியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ஜாயிண்ட் ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜியஸ். இப்போ ஏதாவது அந்த குழந்தை வந்து ஏதாவது தப்பு பண்ணிடுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் தான் அந்த குழந்தைய திட்டுவா. பாக்கி பேர் எல்லாரும் வந்து போனா போகிறது அப்படின்னு சொல்லி இனிமேல் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அந்த குழந்தை ஓஹோ இனிமேல் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து உள்வாங்கிக்கும். இப்போ வந்து அப்பா திட்டினா அம்மா கிட்ட ஓடும், அம்மா திட்டினா பாட்டி தாத்தா பெரியம்மா சித்தப்பா எல்லாரும் இருப்பா. எல்லார்கிட்டையும் போய் வந்து அந்த குழந்தை அப்படி ஓடி ஆடி தெரிஞ்சுக்கிறதுனால வேல்யூஸ் வந்து டெஃபினட்டாக அந்த குழந்தையால் இன்னுமே ஸ்ட்ராங்காக வந்து இம்பைப் பண்ண முடியும். இப்போ ஃபேமிலியே இல்லை அப்படின்னு சொன்னால் யாருக்கிட்ட போய் நான் என் கஷ்டத்தை சொல்லுவேன்? யாருக்கிட்ட போய் சொல்கிறது? அதுக்கு தான் சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கான். காசையும் கொடுத்து என்னுடைய கஷ்டத்தையும் நானே போய் அவன்கிட்ட சொல்லி அழுது அப்புறம் வரணும் நான். இப்போ வந்து நீங்கள் யூஎஸ்லலாம் போனேன்னா இது ஒரு பிஸ்னஸ். நீங்கள் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேள். அவன் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு அசராமல் உங்களால் கேட்க முடியும் அப்படின்னா அவன் அழுவான். அவன் பேசுறதை கேட்டால் உங்களுக்கு டாலர்ஸில் பைசாவும் உங்களால் சம்பாதிக்க முடியும். நீங்கள் 1 hour ஸ்பெண்ட் பண்ணேன்னா அவன் $100 உங்களுக்கு கொடுத்துட்டு அவன் கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்டு போவான். நம்மளும் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே கேட்டுட்டு உங்களால் வர முடியும்னா நீங்கள் டாலர்ஸில் ஆக்சுவலாக இது ஒரு குட் பிஸ்னஸ். ஸோ இப்படி ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து அஃபெக்ட் ஆகும் பொழுது அது என்டையர் சொசைட்டியையே இப்போது அஃபெக்ட் பண்ணும். மனுஷியானாம் நரகே வாசகா. செத்ததுக்கப்புறம் அவள் போகிற நரகம் இருக்கட்டும் கிருஷ்ணா, இந்த மக்கள் எல்லாரும் வாழும்போதே இப்போவே வந்து நரகத்தில் தான் இருக்கிற மாதிரி, ஃபேமிலி இல்லாமல், அன்பு இல்லாமல், பாசம் இல்லாமல், ட்ரஸ்ட்டு இல்லாமல் எப்படி இருக்கும் அந்த லைஃபு? ஸோ மனுஷியானாம் நரகே வாசகா இதி அனுசுஷ்ரும அப்படின்னு சொல்கிறான். இது வந்து டெஃபினட்டாக நடக்கும் அப்படின்னு வந்து அர்ஜுனன் சொல்கிறான். அதாவது இப்போ என்னுடைய டியூட்டியை நான் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன்னா, டியூட்டி அப்படின்னு சொன்னால் அந்த ரிச்சுவல்ஸ் போர்ஷனும் இன்க்ளூடட், என்னுடைய ஸ்வதர்மத்தை நான் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி இந்த தர்ப்பணம் பண்ணாமல் விடுறது, ஏதோ ஒரு பழக்க வழக்கத்தை விட்டுடுறது, இந்த மாதிரி நான் வந்து பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா, இப்போ சத்ரியன் எடுத்துட்டோன்னா சத்ரியனோட டியூட்டி என்னது? மக்களை காப்பாற்றுறது அவனுடைய டியூட்டி. இப்போ டியூட்டியை பண்ணலைன்னா ஒரு பாப்பம் வரும் அப்படின்னு பார்த்தோம். பிரத்யவாய பாப்பம் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த பிரத்யவாய பாப்பம் வந்துடுதுன்னா அவனுக்கு கண்டிப்பாக நரகம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ அதனால் இது சுஷ்ரும அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து அர்ஜுனனை பார்த்து நாம் கேட்கலாம், சுஷ்ருமன்னு சொன்னால் டெஃபினட்டாக இது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அர்ஜுனனை பார்த்து கேட்கலாம், உனக்கு எப்படி தெரியும் கண்டிப்பாக இது நடக்கும்னு? நீ யாரை பார்த்த? நரகத்துக்கு யாராவது போய் நீ பார்த்துருக்கியா அப்படின்னு நாம் கேள்வி கேட்போன்னு அர்ஜுனன் என்ன சொல்கிறான்? அனுசுஷ்ரும, இந்த மாதிரி என்னுடைய பெரியவாள்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக இங்கே வந்து சொல்கிறான். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 45. அஹோ பதமஹத் பாபம் கர்த்தும் வ்யவசிதா வயம் யத்ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனமுத்யதாஹ. இப்போ இதெல்லாம் வந்து இப்போ அர்ஜுனனுடைய மோனோலாக், அதாவது அர்ஜுனன் பேசின்னு இருக்கான், கிருஷ்ணர் அந்த பக்கம் வந்து சும்மா உட்கார்ந்துட்டு கேட்டுன்னு இருக்கார். அவனே வந்து இப்போ இந்த பாரத போருடைய கான்சிக்வன்சஸ் எல்லாம் இமேஜின் பண்ணி இப்படியெல்லாம் நடந்துருத்துனா என்ன பண்ணுறது, அப்படியெல்லாம் நடந்துருத்துனா என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் வந்து இப்போ பேசின்னு இருக்கான். ஸோ இப்போ இந்த வார் நடந்ததுன்னா கண்டிப்பாக
இந்த சொசைட்டி டிஸ்ட்ராய் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். அது வந்து ஃப்யூச்சரை டெஃபினட்டாக பாதிக்கும். அஹோபத அப்படின்னு சொல்கிறான். அதாவது கடவுளே கடைசியில் இந்த வார் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ட்ராஜடியில் கொண்டு போய் விட போகிறது அப்படின்னு சொல்கிறான். பதன ட்ராஜடி அப்படின்னு அர்த்தம். மகத் பாபம் கர்த்தும் வியவசிதா வயம். மகத் பாபம் கர்த்தும், நாம் வந்து ஒரு பெரிய பாப செயலை செய்ய போகிறோம் அப்படின்னு வியவஸ்திதா முடிவு பண்ணியிருக்கோம். என்ன மகத் பாபம் இது? போர்னால வந்து வர்ண சங்கரா ஏற்பட்டு, ஜாதி சங்கரா ஏற்பட்டு, அதனால தர்ம நாசம் ஏற்பட்டு, பித்ருக்கள் பதனம் ஏற்பட்டு, இப்படியே ஒரு செயின் ரியாக்ஷனை நாம் வந்து கொண்டு போக போகிறோம் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஷார்ட் சைட்டட்னஸ்னாலன்னு சொல்கிறான். நம்ம வந்து ஜஸ்ட்டு இந்த ராஜ்யம் வேணும்னு சண்டை போட வந்துட்டோமே, ஆனால் இந்த சண்டைனால இப்போது இவ்வளோ டிஸ்ட்ரக்ஷன்ஸ், தர்மமே அழியிற அளவுக்கு நாம் வந்து இதை கொண்டு போய் விட போகிறோம். யத் ராஜ்ய சுகலோபேன, இந்த ராஜ்யம் அப்புறம் அதனால் கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் அதெல்லாம் வந்து நம்மளுடைய குறுகிய சிந்தனையோடு இருக்கிறதுனால தான் இந்த ராஜ்யம் அதனுடைய சுகம் இதெல்லாம் வேணும்னு நாம் கேட்குறோம். லோப அப்படின்னு சொன்னால் பேராசைன்னு அர்த்தம், கிரீடுன்னு அர்த்தம். அப்புறம் என்ன சொல்கிறான்? ஸ்வஜனம் ஹந்தும் உத்தியதாக, மறுபடியும் ஸ்வஜனம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் வந்து தர்ம அதர்ம அவிவேகம் கண்டினியூ ஆகிறது அர்ஜுனனுக்கு. இப்படி வந்து இதுக்காக நம்மளுடைய சொந்த மக்களையே கொலை பண்ணுறதுக்கு நாம் இப்போ தயாராக நின்றுருக்கோமே அப்படின்னு சொல்கிறான். உத்தியதா அப்படின்னு சொன்னால் உத்தேசித்து, அவளெல்லாம் கொலை பண்ணணும்னு உத்தேசித்து இப்போது ரெடியாக நின்றுருக்கோமே. அவன் சொல்கிறான், நல்ல வேலை அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் மொமெண்ட்லையாவது எனக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து இப்போது தோன்றதே. உனக்கு கூட இதெல்லாம் தோணலை கிருஷ்ணா. ஸோ லாஸ்ட் மொமெண்ட்டில் இப்படி எனக்கு நல்ல புத்தி ஏற்பட்டுடுதே அப்படின்னு அர்ஜுனன் வந்து அவனையே நினச்சி பெருமைப்பட்டுக்கிறான். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 46. யதி மாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயः தார்தராஷ்டிராரணே ஹன்யுः தன்மே க்ஷேமதரம் பவேத். இப்போ அர்ஜுனன் சொல்கிறான், நான் வந்து டிசைடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன டிசைட் பண்ணியிருக்கான்? இந்த கொடுமைக்கெல்லாம் நான் காரணமாகக்கூடாது அப்படின்னு நான் டிசைடு பண்ணிட்டேன். நான் இந்த போரில் சண்டை போட போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சண்டையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போது எல்லா சமிக்ஞைகளும் வந்து கொடுத்தாச்சு, சங்கெல்லாம் வந்து எல்லாரும் ஊதியாச்சு. எனி டைம் இப்போ வந்து சண்டை ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும்? அந்த சைட்லேருந்து கௌரவா சைட்லேருந்து இப்போ வந்து அம்புலாம் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ அதை நான் தடுக்க போகிறது இல்லைன்னு சொல்கிறான். அந்த அம்புலாம் வந்ததுன்னா நான் எதுவுமே ரெசிஸ்டெல்லாம் இப்போது பண்ண போகிறது இல்லை. நான் போரில் செத்தா கூட பரவாயில்ல, இந்த அவன் கையில் இருக்குல்ல அந்த காண்டீவம், அதை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த போ அண்ட் ஏரோவை வந்து அவன் பக்கத்தில் எடுத்து வச்சுடுறான். நான் வந்து இந்த சொசைட்டிக்கு எந்த கேயாஸும் வந்து இப்போ ஏற்படுத்த மாட்டேன், சொசைட்டியில் குழப்பம் ஏற்படுத்த நான் காரணமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ தார்தராஷ்டிரா ரணே ஹன்யுஹு, ரணேன யுத்த பூமியில் அப்படின்னு அர்த்தம். ஸோ கௌரவாஸ்லாம் வந்து இந்த யுத்த பூமியில் நம்மளெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு இப்போது ட்ரை பண்ணுறா. மாம் அப்ரதீகாரம் அசஸ்திரம், அப்ரதீகாரம்னா நான் எந்த ரெசிஸ்ட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் வந்து என்னுடைய வெப்பன்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறான்.
எதையுமே நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஐ வில் நாட் ஃபைட் பேக் அப்படின்னு சொல்கிறான். ஸோ தத் மே க்ஷேமதரம் பவேத், இதுவே நான் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு பண்ணுற சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்கிறோம். என் உயிரையே நான் வந்து இப்போ தர்மத்துக்காக தியாகம் பண்ணுறேன். எப்படி வந்து இப்போ அந்த கட்சிக்காக உண்ணாவிரதெல்லாம் இருப்பாள்ல, அந்த மாதிரி இப்போ அவன் சொல்கிறான், தர்மத்துக்காக நான் வந்து இந்த சொசைட்டியை வந்து அழிவிலிருந்து காப்பாற்றுறதுக்காக ஐ டோன்ட் மைண்ட் சாக்ரிஃபைசிங் மை லைஃப். தத்மே க்ஷேமதரம் பவேத், அதையே நான் வந்து என்னோடய லைஃப் போகிறதையே நான் எனக்கு நல்லதாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுதான் எனக்கு நல்லதே பயக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அர்ஜுனனை வந்து கிருஷ்ணர் இப்போது ரொம்ப நேரம் பேச விட்டுட்டார். ரொம்ப நேரம், எவ்வளோ நேரம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிளாஸ் வந்து அர்ஜுனனை வந்து பேச விட்டாச்சு. அவனும் வந்து இப்போ பேசி பேசி டயர்ட் ஆகிட்டான். இப்போ யாராவது சோடா எடுத்துகிட்டு போய் கொடுத்தா ப்ராபப்ளி அவன் வந்து குடிப்பான். அந்த அளவுக்கு அவன் வந்து டயர்டாகிட்டான். பெரிய லெக்சர் கொடுத்துருக்கான். அது நம்மளாம் வந்து நம்ம தெரிஞ்சவா பக்கத்தில் இருக்கிறவாள் கொடுப்போம். அவன் யாருக்கு கொடுத்துருக்கான்? பகவானுக்கே அவன் வந்து ஒரு பெரிய லெக்சர் கொடுத்துருக்கான். அப்போ ஆப்வியஸாக அவன் ரொம்ப ரொம்ப வந்து டயர்டாகிருப்பான். அதனால் வந்து இப்போ அவன் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறான். நம்ம பேசி டயர்ட் ஆனதுனால அவன்கிட்ட என்னெல்லாம் விஷயம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அவன் வந்து அவனோட டெசிஷனையும் சொல்லிட்டான். நான் வந்து இப்போது சண்டை போட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ அர்ஜுனன் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கிருஷ்ணர் வந்து இப்போ ஏதாவது பேசுவாரா அப்படின்னா இன்னும் கிருஷ்ணர் வந்து பேசவே ஆரம்பிக்கல, வாயே திறக்கலை. இப்போ அர்ஜுனனும் பேசலை, கிருஷ்ணரும் பேசலை அப்படின்னா யார் வந்து பேசுவா? சஞ்சயன். ஸோ ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 47. சஞ்சய உவாச்ச ஏவ முக்த்வார்ஜுனः சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் விஸ்ருஜ்ய சசரம் சாபம் சோகசம்விக்ன மானசः. இப்போ சஞ்சயன் வந்து ஒரு டிப்பிக்கல் சம்சாரியுடைய உருவகமாக அர்ஜுனன் இருக்கான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் மூலமாக வந்து கன்வே பண்ணுறார். சோக சம்விக்ன மானசகா. இப்போ அர்ஜுனனுடைய மனசு முழுக்க இப்போ எப்படி இருக்கான்னா சோகத்தினால அவன் வந்து அப்படியே மூழ்கி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான், அவஸ்தப்பட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். துன்பத்தில் அவன் வந்து ஆழ்ந்திருக்கான். சசரம் சாபம் விஸ்ருஜ்ய. சாபம் அப்படின்னா வில்லு, சசரம்னா அம்பு. அது ரெண்டுத்தையும் இப்போ என்ன பண்ணுறான்? வில்லையும் அம்பையும் வந்து விஸ்ருஜ்யனா பக்கத்தில் தூக்கி வச்சுட்டான். அவன் கையில் வச்சுருந்தான் இல்லையா, அது எல்லாத்தையும் தூக்கி இப்போ கீழே வச்சுட்டான். அப்போனா இது எதை வந்து சிம்பிளைஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு க்ஷத்ரியனுக்கு அழகே எது? தர்மத்துக்காக போரிடுறது தான் ஒரு க்ஷத்ரியனுக்கு அழகு. தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ போ அண்ட் ஏரோவை இப்போ கீழே போட்டுட்டான் அப்படின்னு சொன்னால் அர்ஜுனன் அவனுடைய ஸ்வதர்மத்தை விட்டுட்டான் அப்படின்னு அர்த்தமாகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீ இஸ் கன்ஃபியூஸ்ட், அவன் மோகத்தில் இருக்கான். சோக சம்விக்ன மானசகா, இது வந்து ராக அண்ட் சோகாவை வந்து காட்டுற ஒரு சொல்லாக இருக்குது. விஸ்ருஜ்ய சசரம் சாபம், இது வந்து மோகாவை இண்டிகேட் பண்ணுறது. இப்போ கன்ஃபியூஸ்டாக இருக்கிறதுனால அவன் ஸ்வதர்மத்தை விட்டுடுறான். இப்போ போரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுமா வேண்டாமா, இதுதான் வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லையா, இதில் தான் குழப்பம். அப்போது அதில் வந்து இப்போ அவன் தப்பான டெசிஷனை எடுக்கிறான். என்ன ராங் டெசிஷன்? ஸ்வதர்ம பரித்யாகா, ஸ்வதர்மத்தை அவன் விட்டுடுறான், டியூட்டியை விடுறான். டியூட்டியை பண்ணாமல் விட்டுட்டு ஓடுறது, இது எதனால் நடக்கிறது? மோகத்தினால இப்போ இது நடக்கிறது. ஸோ ஏவம் உக்த்வா, இப்படி பேசிட்டு, உக்த்வானா பேசுறது, இப்படி பேசிட்டு அர்ஜுனஹா ரதோபஸ்த உபாவிஷத்து,
தேரில் நன்னா உட்காந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவனோட டேர்ன் இப்போது லிசன் பண்ணணும்ல, அதனால் கம்ஃபர்டபுளாக வந்து அவன் இப்போது உட்காந்துக்கிறான். அப்போ அர்ஜுன விஷாத ஆர் அர்ஜுன சம்சாரா அது வந்து இந்த சாப்டரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து டெபிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த குரூஷியல் தருணத்தில் அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நாம் அடுத்த வாரம் தான் வரணும். அதுக்கு முன்னாடி இந்த ஓம் தத் சத்து அது இருக்குல்ல, அதை வந்து நாம் எல்லாருமே சேர்ந்தே சொல்லிடலாமா? ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே அர்ஜுன விஷாத யோகோ நாம பிரதமோத்யாயः. அது இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் வந்து எல்லா சாப்டருடைய கடைசிலையும் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சாப்டரில் அதனுடைய அர்த்தத்தை பார்த்துடலாம். அடுத்த சாப்டர்லலாம் வரும்போது டிட்டோ டிட்டோ அப்படின்னு வந்து போட்டுடலாம். ஸோ ஓம் தத் சத்து 3 வார்த்தைகள், 3மே வந்து பகவானுடைய பெயர்கள், பகவானை குறிக்கிற சொல். இப்போ பகவானுக்கு தேங்க்ஸ் பண்ணுற விதமாக இந்த 3 வார்த்தைகளை நாம் வந்து உபயோகிக்கிறோம். எதுக்கு பகவானுக்கு வந்து தேங்க்யூ சொல்லணும்? நம்ம நான் கூட பகவத்கீதாவோட ஃபஸ்ட்டு சாப்டரை முடிச்சிட்டேனே, நானே முடிச்சிட்டேனே, அதுக்கு பகவானுக்கு கண்டிப்பாக நாம் வந்து நன்றி சொல்லியே ஆகணும். அப்போ ஓம் அப்படின்னு சொன்னால் அவதி இதி ஓம், எது ஒன்று நம்மளை பாதுகாக்கிறதோ, யார் நம்மளை பாதுகாக்கிறா? பகவான் தான் பாதுகாக்கிறார். அதனால் பகவானை ஓம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்டு வந்து தத்து. தத் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குது. இந்த இடத்துல என்ன மீனிங் வரும் அப்படின்னா, எது நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் கிரகிக்க முடியாதோ அப்படின்னா பரோக்ஷ அப்படின்னு அர்த்தம். இப்போது கண், காது, மூக்கு இதெல்லாம் நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் இல்லையா, இதனாலலாம் பகவானை கிரகிச்சிட முடியுமானா பகவானை கிரகிக்க முடியாது. அப்பேற்பட்டவர் அந்த பகவான். அப்போ நம்மளுடைய இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு யார் இருக்காளோ அவளை வந்து பகவான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தத் அப்படின்னு சொன்னால் அதான் அர்த்தம். ஸோ பரோக்ஷ அப்படின்னு அர்த்தம். சத் அப்படின்னு 3வது வார்த்தை இருக்கு இல்லையா, சத் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே இருக்கிறது. பாஸ்ட்லேயும் இருந்தது, ப்ரெசண்ட்லேயும் இருக்குது, ஃப்யூச்சர்லேயும் இருக்கும். இப்போ 3 காலத்துலேயும் எது இருக்குமோ அதை வந்து சத் அப்படின்னு சொல்கிறோம். திரிகாலே அபி திஷ்டதி இதி சத். அப்போ ஓம் தத் சத் அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு தெரியாத எப்போவுமே இருக்கக்கூடிய ப்ரொடெக்டர் அப்படின்னு அர்த்தம். அவர் வந்து பகவான். அப்படிப்பட்ட பகவானை தேங்க் பண்ணி பிரதமோத்யாய அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு சாப்டரை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அர்ஜுன விஷாத யோகா, அர்ஜுனனுடைய துயரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த சாப்டர். யோக அப்படின்னு சொன்னால் டாபிக் ஒரு சாப்டர். சரி, இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணப்பட்டது? ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே. சம்வாதம் அப்படின்னு சொன்னால் டயலாக் அப்படின்னு அர்த்தம். அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையில் நடக்கும் டயலாக், ஹெல்தி டயலாக் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆர்கியூமெண்ட்டுக்காக நடக்கிற டயலாக் கிடையாது, டிபேட்டுக்காக நடக்கிற டயலாக் கிடையாது, டீச்சரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நடக்கிற டயலாகும் இது கிடையாது. இப்போ டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னால் டீச்சருக்கு வந்து ஸ்டூடெண்ட் மேலே கம்பேஷன் இருக்கணும். லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட் மேலே காமிக்கணும். ஸ்டூடெண்ட் எப்படி ரெசிப்ரோகேட் பண்ணணும்? அது டீச்சர் மேலே ஃபெய்த் அண்ட் ரெவரன்ஸ் இருக்கணும். இப்படி இந்த 2 பேருக்கும் இந்த 2 ஆட்டிடியூடும் இருந்து ஒரு டயலாக் நடந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ தான்
டீச்சிங் ஆனது அந்த இடத்துல ஏற்படும். ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு. இப்போ இந்த டயலாகுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்ரீமத் பகவத்கீதோ உபனிஷத்து அப்படின்னு இதுக்கு பேர். பகவத்கீதாவையே நாம் உபனிஷத் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா உபனிஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் கிருஷ்ணர் பகவத்கீதாவில் சொல்கிறார். அதையும் பகவானே சொல்லி கொடுக்குறாரு இல்லையா. சர்வோ உபனிஷதோ காவஹா தோக்தா கோபால நந்தனஹா. எங்கேயோ கேட்டிருக்கோமா, நம்ம கேட்டிருக்கோமா, தியான ஸ்லோகத்தில் கேட்டிருக்கோம். அங்கே திருப்பியும் போய் அந்த தியான ஸ்லோகத்தை என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க. சரி, இந்த என்டையர் டயலாகோட தீம் என்ன? மொத்தமே கீதாவில் 2 டாபிக் தான் இருக்குது. ஒன்று வேத பூர்வ பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ரிலீஜியஸ் போர்ஷன், அது ஒரு டாப்பிக்கு. இன்னொன்று வேத அந்த பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த நாலேஜ் போர்ஷன். ஸோ ரிலீஜியஸ் பார்ட் இந்த நாலேஜை அடையறதுக்கான தகுதியை நமக்கு கொடுக்கும். நாலேஜ் போர்ஷன் என்ன கொடுக்கும்? நாலேஜை கொடுக்கும். அப்போ யோக சாஸ்திரம் அப்படிங்கிறது ரிலீஜியஸ் போர்ஷனை ரெஃபர் பண்ணுறது. பிரம்ம வித்யா அப்படிங்கிறது நாலேஜ் போர்ஷனை ரெஃபர் பண்ணுறது. ஸோ கர்மா ப்ளஸ் ஞானம் இஸ் ஈக்குவல் டு கீதா. ஸோ வேத பூர்வ ப்ளஸ் வேத அந்த இஸ் ஈக்குவல் டு கீதா. அப்படிப்பட்ட கீதாவை நாம் தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு 100 வாட்டி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நாம் இந்த ஃபஸ்ட்டு சாப்டரை கன்க்ளூட் பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் சாப்டர் கேட்டோம். கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் ஃப்ரெண்டு கீதாவை பற்றி கிளாஸ் கூப்பிட்டு இருந்தேன், ஏதோ பேசினேன். அப்போ சொன்னார், அதாவது கன்ஃபியூஸ்டு சோல் அர்ஜுனனுக்கு ப்ராக்டிக்கல் வே கிருஷ்ணர் சொல்லித்தரார் அப்படின்னு. இப்போ நம்ம படித்ததில் கன்ஃபியூஸ்டு சோலுக்கு அர்ஜுனனா இல்லை கன்ஃபியூஸ்டு சோல் நம்மளா? ஹவு மச் ரெலவன்ஸ் வி ஹேவ் இல்லையா? ஃபைனலாக என்ன சொல்கிறது, ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன? லைக் அர்ஜுனா அவனுடைய தர்மத்தை பண்ணுறதுக்கு பிடிக்கல. தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம். ஸோ நமக்கு ஈச் ஒன் ஆஃப் அஸ் கால்குலேட் இது பண்ணி பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கி பண்ணுற வேலை நமக்கு எப்போதுமே பிடிக்காமல் இருக்குது. சம்வேர் சம்மோட். அதாவது வேலை பண்ணுறவளுக்கு ரிட்டையர் ஆகணும் போல இருக்குது, ரிட்டையர் ஆனவளுக்கு வேலை பண்ணணும் போல இருக்குது, படிக்கிறவளுக்கு வேலை பண்ணணும் போல இருக்குது. இதை மாதிரி நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எனக்கு பிடிக்கல. இதுதானே ப்ராப்ளம். ஸோ தட் இஸ் வாட் அர்ஜுனா இஸ் ஆல்சோ ஹேவிங். அதுதான் நமக்கும் இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 15-20 கிளாஸஸ் வந்தேன்னா நமக்கு சம்சாரம் புரியும், அதுக்கப்புறமா அதுக்கு ரெமெடி புரியும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், இது எல்லாமே புரியும். இது ஒரு பார்ட்டு. அப்புறம் இப்போ சொன்னா இல்லையா, ஓம் தத் சத்து திரிகாலே அப்பி திஷ்டதி சத்து இதெல்லாம் சொல்கிறா இல்லையா, இதெல்லாம் ஒன்றுமே ஃபாஸ்ட்டாக நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னா அதுக்கு தான் நான் சொன்னேன். சண்டே மார்னிங் கிளாஸஸ் இருக்குது கோம்பேட்லன்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு இங்கேருந்து எத்தனை பேர், ஐ திங்க் 4-5 பேர் தான் வந்தேன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்துலேயும் ட்ரை பண்ணுவோம். அது ஒரு 10-15 கிளாஸ் தான். அது ஒரு பெரிய பேஸ் கொடுக்கும். செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர் படிக்கிறதுக்கெலாம் பெரிய பேஸ் கொடுக்கும். அதனால் ட்ரை டு அட்டெண்ட் சண்டே மார்னிங் கிளாஸஸ் அட் குரோம்பேட். சரியா? அடுத்த வாரம் சம்மரி ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கும்.